கர்த்தருடைய வார்த்தை உங்களோட கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 26ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம். லேவியராகமும் கண்டிப்பாக கொஞ்சம் ஒட்டி இருக்கும், பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை பிரிச்சிருங்க. ஆமாம், பல பேருக்கு லேவியராகமுன்னா கொஞ்சம் யூட்டர்ன்லாம் அடிக்க வேண்டி இருக்கும். கொஞ்சம் அடிக்கடி டக்குன்னு எடுத்தா வர்றது சங்கீதம் மட்டும்தான் வரும்ல. சில நேரம் சங்கீதம் தான் உடனே வருது. நீதிமொழிகள், சங்கீதம், மேத்யூ இல்லை இந்த மாதிரி தான் வருது. லேவியராகமத்தை எங்கே இருக்குன்னு முதல்ல யோசிக்கணும். அது ஒட்டி இருக்கும். வேற திறந்திருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். 26:13 ஒரு சத்தம். நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாயிராதபடிக்கு, நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி, நான் அவர்களை அவர்கள் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி, உங்கள் நுகத்தடிகளை முறித்து, உங்கள் நுகத்தடிகளை முறித்து, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது இல்ல, பல பெயர் இருக்கு. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மீது இருக்கிறது, அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமை உள்ள தேவன் என்பது ஆண்டவர் பல பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 7:12 இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்று எபனேசர் என்று பெயரிட்டார்கள். ஆமென். எபனேசர். யாத்திராகம் 17 கடைசியில வாசித்தா யெகோவா நிசி என்று கர்த்தர் அவர்கள் ஒரு பெயரை கொடுக்கிறார்கள். யாக்கோபு பார்த்தீங்கன்னா ஏல் எல்லோகேல் இஸ்ரவேல், ஏல் எல்லோகேல் இஸ்ரவேல், தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்று பெயர் சொல்றார். ஒவ்வொருத்தங்க அவங்கள நடத்தி வந்த பாதைகளை, வழி நடத்தின விதத்தை வைத்து ஆண்டவருக்கு பல நாமங்களை கொடுத்து சொல்லுகிறார். ஜர்சன் எடின்பரோட்ட பாட்டு பாட சொன்னா யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடன்னு அவர் பாடுவார். இல்லை, நமக்கு ஒவ்வொரு விதத்தில் யோபுட்ட போய் உனக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருந்தார் என்று கேட்டா அவர் சொல்லுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். மோசேட்ட போய் சொன்னா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் கேட்டா அவர் சொல்றார், எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சால்வையை முறுக்கி அடிக்கிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வெளிப்பட்டது விதத்துல, ஆண்டவர் அவர்களை நடத்தின விதத்தை வைத்து ஆண்டவருக்கு பல நாமங்கள், பல பெயர்களை சூட்டி மகிழ்கிறத பார்க்க முடியுது. ஆதியாகமம் 16 நீர் என்னை காண்கிற தேவன் இல்ல, தேவன் மோசேக்கு முச்சடியில தரிசனமாகும் போது சொல்றார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அப்படி ஒரு பெயரை சொல்றார். ஆனா இங்க லேவியராகமம் 26:13 ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு விதத்துல கிரியை செய்வார். மீகா 7:15 உன் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இல்ல, உபாகமம் 4:32 வாசிச்சா அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுதலை ஆக்கின, வானத்தின் ஒருமுனை தொடங்கி பூமியின் மறுமுனை மட்டும் கேட்டு விசாரித்து பாருங்கள், இப்படிப்பட்ட தேவன் வேற எங்கு உண்டா? அப்போ அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உங்கள்கிட்ட சொன்னதுக்கு நான் மன்னிப்பு வேணாலும் கேட்டுக்கிறேன்ப்பா. நம்ம ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆண்டவர். கை தட்டணும், வாயை திறந்து நல்ல சத்தமா உயர்த்தி சொல்லணும், ஆமே. நம்ம ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆண்டவர். ஆனா அவர் சொல்றாரு, நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களை நிமிர பண்ணுகிற ஆண்டவர்.
உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 20:8 வாசித்து பாருங்க. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். என்ன, எங்க அப்பா எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், எங்களை தலை குனிய விடாத ஆண்டவர், எங்களை அவமானப்பட விடாத ஆண்டவர், எங்களை வெக்கப்பட்டு போக விடாத செய்கிற தெய்வம். இந்த 138வது ஆண்டிலும் இந்த லண்டன் மிஷன்ல, மிஷன் சொசைட்டி, இந்த ஊழியத்துல, இந்த திருச்சபையில கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தரவர். ஆமென். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 23 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதவசனம் சொல்லுகிறது, ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் உண்டாக்கி சொல்லி முடித்த பின்பு மோசேட்ட சொல்லுகிறார், ஆசரிப்பு கூடாரத்தை சுட்டிட்டும் 48 பலகை இருக்கணும், அது சீத்திம் பலகையில தான் இருக்கணும், அந்த சீத்திம் பலகையில தான் நீ 48 பலகை செய்யணும்னு சொல்றாரு. ஏன் ஆண்டவரேன்னு கேட்டா, ஏன்னா மற்ற மரம் எல்லாம் வளைஞ்சிரும், சீத்தி மரம் தான் நேரம் நிமிர்ந்து நிற்கும். ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கிற, ஆலயத்தை சுற்றி இருக்கிற தேவருடைய பிரசன்னமும் வல்லமையும் பலி செலுத்துகிற அந்த இடத்தை சுற்றி இருக்கிற அந்த 48 பலகையும் நிமிர்ந்து இருக்கணும், நிமிர்ந்து இருக்கணும். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்துல வாசித்தா, இஸ்ரவேல் ஜனங்களை பீழையாமை கொண்டு பாலாக்கு சபிக்க சொல்ல வந்தபோது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை அவன் சொல்லுகிற போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், குன்றுகளிலிருந்து ஜாதிகளிலிருந்து பார்க்கிறேன், மலை உச்சியிலிருந்து பார்க்கிறேன், இவர்கள் ஜாதி ஜனத்தோடு கலவாதபடி தனியே வாசமாயிருக்கிறார்கள், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்தர்மம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாரம் அனுபவத்திறனும் அல்ல, பொய் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. அதை சுற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, நிமிர்ந்த சிங்கம் போல இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்களா? சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கிற சிங்கம். அல்லேலூயா. சபையில கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நிமிர்ந்து தான் இருக்கணும். உங்களை தலை நிமிர பண்ணுகிற ஆண்டவன், உங்கள் கொம்பை உயர பண்ணுகிற ஆண்டவர். விழுந்து போன தாவீது கூடாரத்தை மீண்டும் கர்த்தர் எடுப்பித்து அதே இடத்துல ஸ்தானத்தில் நிறுத்தி அதன் திறப்புகளை அடைத்து ஆண்டவர் நிமிர செய்தது உண்மையானால், இந்த 138வது ஆண்டில் பரிசுத்த ஆவியானவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களா இருந்தாலும், இதை கேட்டு கொண்டிருக்கிற நீங்களா இருந்தாலும், இந்த சத்தம் துணிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் உங்க கூனி குறுகின வாழ்க்கைக்கு ஈடாக கர்த்தர் இந்த முதல் நாளில் சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நம்மளை தலை நிமிர பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். இல்லை, லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 27, 28 வசனத்தில் வாசித்து பாருங்களேன். நம்முடைய சரீர மீட்பு வரும்போது அவர்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து இப்படி பார்ப்பாங்களாம். எப்படி நம்ம அப்பா எசப்பா வரும்போது நம்மளை எப்படி தான் வைப்பாராம்? அவருடைய நிமிர்ந்து, இப்படி குனிக்குறிகளாம் இல்லை. அவர் வரும்போது அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அப்படியே நிமிர்ந்து அவரிடத்துல போகிறோம். இல்லை, எவ்வளோ பாட்டு பாடுறதெல்லாம் மேட்ரு இல்லை. அவர் வரும் நாளிலே அப்படிலாம் மேட்ரு இல்லை. அவர் வரும்போது சரீர மீட்பு எப்படி நிமிர்ந்து இருக்குமா, தலை நிமிர்ந்து அவரை பார்க்க கர்த்தர் நமக்கு. மறுகரையில் நாம் சந்திப்போ, மறுவிளையாக தந்தவரை தங்கத் தெருவில் மீண்டும் காண்போ, நேசரை அந்தனா தங்கத் தெருவில் மீண்டும் காண்போ, நேசரை அந்தனா. துக்க வீட்டில் உட்கார்ந்த மாதிரியே இருக்கீங்களே, சர்ச்சில் தானே இருக்கு. உங்கள் ஆலயத்தில் உங்களை கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்வாராம்? ஒரு சிரிப்பு.
நானும் மேடையில் நின்று எடுங்கள் வசனத்தை, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி சொன்னா நீ உங்களுக்கு பிரசங்கம் எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. புலம்பலும் கண்ணீரும் அங்கில்லையே. ஏண்டா என்னை இப்படி நீமாடா? புலம்பலும் கண்ணீரும் அங்கில்லையே. புதிய எருசலேம் நகரத்தில் புதிய தினத்தில் ஒன்று சேர்ந்து பொன்னேசுவை புகழ்வோ. புலம்பலும் கண்ணீரும் அங்கில்லையே. புதிய எருசலேம் நகரத்தில் புதிய தினத்தில் ஒன்று சேர்ந்து பொன்னேசுவை புகழ்வோ. மறுகரையில் நாம் சந்திப்போ. மறுவிளையாக தந்தவரை தங்கத்தெருவில் மீண்டும் காண்போ. நேசரை அந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஒரு ஆலயத்துல எவ்வளவேன்னு நிமிர முடியாத ஒரு கூனி இருந்தபோது இயேசு அவளை கண்டு அழைத்து கையை வைத்த போது அவள் நிமிர்ந்து நடந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினாள் என்று போடப்பட்டிருக்கிறார். கர்த்தர் நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்றார் அப்படின்னு சொன்னா அப்போ அங்க ஏற்கனவே அவர்கள் கூனி குறுகி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். தலை விழுந்து கிடக்குதுன்னு அர்த்தம். நிமிர முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்துல சில நேரம் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேர் எங்கேயாவது கெட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஒரு மனுஷன் கொலை செய்து விட்டோ, ஏதோ ஒரு பாலியல் தவறு செய்து விட்டோ, ஏதாவது திருடிட்டோ, ஜனங்களை ஏமாத்திட்டாலோ கெத்தா அப்படி தலையை காமிச்சிட்டு எங்கேயுமே போல, எல்லாரும் கொஞ்சம் குனிஞ்சோ இல்லைன்னா முக்காடு போட்டோ முகத்தை மூடிக்கிட்டோ இல்லை அப்படிதான் ஓடுறாங்க. ஏன்? ஏன்னா தவறு நடந்துருச்சு, ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிருச்சு, பெயர் பிரஸ்தாபமா இருந்துச்சு, இன்னைக்கு கேவலப்பட்டுருச்சு. குடும்பத்தில் ஒரு தவறோ, ஊழியத்தில் ஒரு தவறோ, நம் வசிக்கிற இடங்களில் ஒரு தவறு நடக்கும்போது நம்ம என்ன ஆயிடுறோம்? கூனி குறுகிறோம். யார் என்ன பேசினாலும் தலை குனிஞ்சிட்டு போறோம். சில நேரம் சிலரை ஏமாத்தின நபர்களை பார்த்துருக்கிறேன். அவங்க குனிஞ்சிட்டே தலை குனிஞ்சிட்டே வெக்கப்பட்டுட்டே அப்படி போகிறத பார்த்துருக்கிறேன். யாருமே நிமிர்ந்து போகிறது இல்லை. அப்போ ஏதோ ஒரு காரியம்தான் நம்மளை தலை குனிய பண்ணுகிறாரு இல்லை. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த 26:13 நீங்கள் எகிப்தில் அடிமைகளா இருந்த போது இல்லை, அதனால அந்த அடிமைத்தனம் அந்த நுகம் உங்களை என்ன செஞ்சிருச்சு? தலை குனிய வச்சிருச்சு. 430 வருஷ சிறையிருப்பு. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சாங்க, பெருமூச்சு விட்டாங்க. விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டால், ஆளோட்டிகள் நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்டால், பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியது. கர்த்தர் உடனே வல்லமுள்ள கரத்தில் விடுதலை ஆக்கி அவர்களை 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து கூனி குறுகி இருந்த அவர்களை ஒரே நாளில் கர்த்தருடைய வார்த்தை 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே அவர்கள் சேனையை போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். 430 வருஷம் கூனி குறுகின வாழ்க்கை, ஒரு சிறையிருப்பு, எழும்பவே முடியல, அடிமைத்தனம், போராட்டம், நுகம் போட்டிருக்கு பார்த்திருக்கீங்களா? அதுல எகிப்தின் நுகம், எகிப்தின் அடிமைத்தனம் அவர்களை நிமிரவே விடல. இந்த லூக்கா 13ஆம் அதிகாரத்திலும் வாசிச்சு பாருங்க. அந்த 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 பெண்ணை பத்தி போட்டிருக்கு, 18 வருஷம் எவ்வளவு வேணும் நிமிர முடியாத கூனி. கொஞ்சம் கூட மேல பார்க்க முடியல, கீழே தான். கொஞ்சமாவது நிமிர்ந்துடலான்னு பார்த்தா அடுத்த அடி, திரும்ப குனிஞ்சு திருப்பி பார்க்கறதுக்குள்ள அடுத்த அடி. சில பேருக்கு அப்படிதான் லைஃப்ல இருக்கு. பைனான்சியல் அடி, வியாதியில் அடி, குடும்ப போராட்டம், பிள்ளைகளை நிமித்தம் அடி. கொஞ்சம் எழுந்து நிக்கலாம் நினைக்கும் போது அடுத்த அடி. எவ்வளவு நிமிர முடியவில்லை. பல பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு.
ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு, உலக வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. உலக பிரகாரமா பிசினஸ்ல இருந்தாலும் திரும்ப திரும்ப அடி எழும்பவே முடியவில்லை சிலருடைய வாழ்க்கையில. இந்த முதல் நாளில இந்த தேவ ஆலயத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார், உங்களை தலை நிமிர பண்ண போகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்போ நீங்க பாருங்களேன், ஒரு பாரம் மேல இருந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் முடியுமா? பாரம் இருந்துச்சுன்னா பாரம் இல்ல. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோர் முடிக்கிறோருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி. அப்போ ஒரு பாரமோ பாவமோ அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? நிமிரவே முடியாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் ஒரு ஆளை சுமந்துட்டு போவீங்க? எவ்வளவு நேரம் ஒரு ஆள் அப்படியே அந்த பாரம் அதை வச்சுக்கிட்டே இருக்க முடியும்? பாவமும் மோசமானது தான், பாரமும் மோசமானது தான். அதனால நம்ம நிமிரவே, பிசாசு இப்போ வைக்கிற 2 ஏரியா கண்ணி அதுதான், பாரம் இன்னொன்று பாவம். இந்த 2 எல்லையை கையில் வச்சுக்கிட்டு தான் நம்மளை நிமிரவே விடாதபடி செய்கிறான். கர்த்தர் இன்னைக்கு அந்த நுகத்தை, அந்த பாரத்தை கர்த்தர் மாற்றுவார், முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. தைரியமா இருங்க. என்ன? ஆமா, நம்மளால சிலர் அப்படிதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு எழுமணும் நினைக்கிறதுக்குள்ள இன்னொரு பாரம் வந்துடுது இல்லை மனுஷனுக்குள்ள. கஷ்டமா இருக்கு இல்லை, கஷ்டம் இருக்கு, வேதனையா இருக்கு. ஒரு 5 இந்த மாடு இருக்கு பார்த்தீங்களா? மாடுக்கு மேல நுகம்னு இருக்கும்ல, மேல இருக்கும். அந்த நுகம் இருந்து இந்த இடத்துல பாருங்க அப்படியே காஞ்சி போய் காய்ப்பு பிடிச்சி இல்லை, அது அந்த பாரத்தை சுமந்துட்டே இருக்கும். பாவமாக இருக்கும். நைட் அதை எடுத்து போட்டு உட்காந்தோன்னு ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த நாடு நமக்கும் சில நுகங்கள் இருக்கிறது, பாரங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் கர்த்தர் எடுத்து தான், முறித்து தான் கர்த்தர் நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த லேவியரா 26:13 சொல்லுது, எகிப்தின் நுகம் அப்படின்னு இருக்கு. ஒரு நுகம் எகிப்தின் நுகம். இன்னொரு வசனம் காமிக்கிறேன்னு, புலம்பல் 1:14 பாருங்க. புலம்பல் 1:14 அது வாசிச்சா நல்லா இருக்கும். நீங்க இதை கேட்கணும்னு நான் விரும்புறேன். வாசிங்க. என் பாதகங்களின் நுகம், என் பாதகங்களின் நுகம் அவருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது. அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது. என் பெலனை விழப்பண்ணினார். நான் எழுந்திருக்க கூடாதபடிக்கு என்னால நிமிர்க்க கூட முடியல. ஆண்டவர் என்னை ஒடுக்குகிறவர்களின் கையில் ஒப்புக் கொடுத்தார். சத்துரு கையில பிடிச்சு கொடுத்துட்டார், ஒடுக்குகிறவர் கையில கொடுத்துட்டார். எகிப்தின் நுகம் மாத்திரமல்ல, பாதகத்தின் நுகம். அப்படின்னா பாவத்தின் நுகம், பாவம். ஆதியாகமம் 4:7 என்ன சொல்லுகிறது? பாவம் வீட்டு வாசப்படியில படுத்திருக்கிறது. ரோமர் 7:4 என்ன சொல்லுகிறது? பாவம் நமக்குள்ள வாசம் பண்ணுது. 1 தீமோத்தேயு 5:23 என்ன சொல்லுகிறது? பாவம் நம்மளை பின்தொடர்கிறது. அங்க எபிரேயர் 12:1 என்ன சொல்லுகிறது? பாவம் நம்மளை நெருங்கி நிற்கிறது. ஒரு பக்கம் இல்ல, இங்கேயும் அங்கேயும் சுத்தி பாவம் தான். எல்லா இடங்களிலும் பாவம் தான். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, பாதகத்தின் நுகத்துல நான் பிணைக்கப்பட்டு அதை என்ன அப்படி கழுத்தை சுத்திக்கிட்டு என் பலனும் போயிட்டு சத்துரு கையில என்னை விட்டுட்டாரு அப்படிங்கிற. அப்படிதான் போட்டிருக்குல்ல, சத்துரு கையில என்னை விட்டுட்டாரு. நீ பாருங்க, சிம்சோனை எடுத்து பாருங்க. ஒரு பாவம். கர்த்தருடைய அபிஷேகம் வந்த போது ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பு எடுத்து 1000 பெலிஸ்தியர்களை கொன்று குவித்தவன் இல்ல. 300 நரியை பிடிச்சு ஒன்னால கட்டி தீய வச்சு பெலிஸ்தியர்கள் வெள்ளாமையை கொளுத்தினவன். ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்தவன். விடுகதைக்கு விடைய சொன்ன போது 30 பெலிஸ்தியர்களின் வஸ்திரத்தை உருவி கொண்டு போய் கொடுத்தவன். பெலிஸ்தியரின் நிலைக்கால்களை பிடுங்கி கொண்டு மலைக்கு ஏறி போனவன்.
அவன் அப்படி டெரர் பார்ட்டி. ஆனா 14ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம், திம்னாத்துக்கு போனான், காசாவுக்கு போனான், ஒரு பெண்ணை கண்டான், ஒரு வேசியின் இடத்துல விழுந்தான், பாவத்துல விழுந்தான், இச்சையில விழுந்தான், பாதகத்தின் நுகத்துல பிடிச்சு கொண்டது, அவன் கழுத்தை சுற்றி கொண்டது, அவன் பலனெல்லாம் போனது, அவன் சத்துரு கையில ஒப்பு கொடுத்து அந்நியர் கையில அவன் பாருங்க எப்படி அடிமையாய் போய் கண்கள் பிடுங்கப்பட்டு வெண்கல விலங்கு பூட்டப்பட்டு அடிமையா சிறையிருப்பா போனது. என்னது? பாதகம், பாவத்தின் நுகம். ஏசியா 9:4 பாருங்களேன். ஏசியா 9:4 பாருங்க. அங்க ஒண்ணு இருக்கு. ஏசியா 10:23-27 அங்க ஒண்ணு இருக்கு. அசீரியரின் நுகம், மீதியானியரின் நுகம். நம்மளை சத்துரு எப்படா எழும்ப விடாம பார்த்துக்கிறதுக்கு கவனமா இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தேசத்தை, இந்த உலகத்தை நம்ம கொஞ்சம் நிமிர்றதுக்குள்ள எப்படியாவது அப்படியே மேல மேல பாவம் ஒரு பக்கம், பாரம் ஒரு பக்கம், அடிமைத்தனம் ஒரு பக்கம், சிறையிருப்பு, திரும்ப திரும்ப நம்மளை அப்படி நிம்மராத விடாதபடிக்கு செய்து கொள்கிறோம். பாபிலோனின் நுகம்னு இருக்கு எரேமியாவில். எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 24 நினைக்கிறேன். பாபிலோனின் நுகம். எப்படியோ உலகம் நம்மளை அடிமைப்படுத்துது எல்லாமே. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்ல, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாருங்க, நான் ஒண்ணுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன், என்னை சிறைப்படுத்த முடியாது, ஒண்ணுமே நான் அடிமைப்பட மாட்டேன். யோவான் 8:34 பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நீதிமொழிகள் 22:7 வாசி பாருங்க, கடன் வாங்கினவன் கடனுக்கு அடிமையா இருக்கிறான். 1 கொரிந்தியர் 6:11 வாசி பாருங்க, போஜனத்துக்கு அடிமையா இருக்கிறான். இல்லையாப்பா? சில பேர் மனுஷனுக்கு அடிமையா இருக்கிறான், இல்ல மனுஷனுக்கு அடிமையாயிடுறான். நங்கன்னு குத்தி விசிலுக்கு போட்டீங்களப்பா, உங்களை வச்சு என்ன செய்ய? தோத்திரம். ஜோசப்னு ஒரு பேரை பாத்திரப்படாது. நீங்க நறுக்குன்னு போய் குத்திருக்கீங்க பாருங்க, உங்களெல்லாம் என்ன செய்ய? தோத்திரம். அப்சலோம் மாதிரி எல்லாரையும் கவர்ந்து கொண்டான். வேற வழி இல்லை. இப்ப நம்ம ஜெபம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. மாட்டியாச்சு, ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். இனிமே அவருக்காக போராடுவோம். மனுஷனுக்கு அடிமை. நம்ம எல்லாம் தலைவர் தலைவர் தலைவர். என்ன தலைவர்? நமக்கு தலைவர் தேவையில்லை, தகப்பன் தான் தேவை. மனுஷனுக்கு அடிமை, பாவத்துக்கு அடிமை, கடனுக்கு அடிமை, போஜனத்துக்கு அடிமை. பவுல் சொல்ல, நான் ஒண்ணுக்கும் அடிமைப்படவே மாட்டேன். நம்ம உனக்கு சிறையிருப்புக்கு போன உடனே நம்மளை அப்படியே வச்சிருத, நிமிர விட மாட்டுக்க. பாரமும் சரி இல்லை, ஒரு கவலை வந்த உடனே நம்மளால ஜெபிக்க முடியல, இல்லை வாசிக்க முடியல, பைபிளை தூக்கி வாசிக்க முடியல, சர்ச்சுக்கு போக பிடிக்கல, ஆராதிக்க முடியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நுகத்தை முறிப்பேன், தலையை நிமிர பண்ணுவேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்திடுவோர் எத்தனையாய், ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. தகப்பன் நீ தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும். கைத்தட்டுங்க, ஏசப்பாக்கு பாடும்போது கைத்தட்டி பாடுங்க. கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற வார்த்தை என்ன? நான் உன் பாரத்தை, உன் துக்கத்தை, இல்ல உங்க பாவத்தை, நுகத்தை, அடிமைத்தனத்தை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர்.
பிரைஸ் காட். இல்லை இல்லை, சில பேர் பயத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, அப்படி தானே இருக்குது. இல்லை, இவர் 2:15 இருக்குல்லப்பா, மரண பயத்துக்கு அடிமையாக இருக்கிற எல்லாரும் இயேசுடைய பயத்துக்கு, சிலர் மரண பயத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. பயம் பயம் பயம், அதில் ஒரு சிறை இருக்கு. எல்லாத்தையும் கர்த்தர் முறிப்பார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த முதல் நாளில் நீங்கள் குடிஞ்சிருந்த வாழ்க்கை, வெக்கப்பட்ட வாழ்க்கை, அவமானப்பட்ட வாழ்க்கை, கூனி குறுகின வாழ்க்கை, பிள்ளைகள் நிமித்தம், குடும்பத்தின் நிமித்தம் ஏதோ ஒரு காரியம் உங்களை தலைகுனிய வச்சிருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராக. வெக்கப்பட்ட இடங்களில், அவமானப்பட்ட இடங்களில். ஹல்லேலூயா. எனக்கு இந்த ரெண்டு ஞாபகம் வருது. 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் தாவீது 13-16 வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது எருசலேமை விட்டுட்டு போகிறான். சிமையை கல்லெடுத்து தூற்றி மண்ணவாரி அடித்து தூக்கி போடுறான். இல்லை, திட்டிக்கிட்டே வாரான். அபிஷாய் சொல்கிறான், அந்த நாயை போட்டுட்டா கொன்றுட்டா அப்படிங்கிறான். இல்லை தீமை செய்கிறான். கர்த்தர் எனக்கு அதை நன்மையாக மாற பண்ணுவார்னு அவமானத்தோட அபியாதார் அங்கே போயிட்டான். அப்சலோம் அங்கே இருக்கான். அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவாலோசனை போல இருக்குது, அவனும் அவன் கூட போயிட்டான். எல்லா ஜனங்களும் அங்கே இருக்கிறாங்க. தாவீது அப்படியே எருசலேமை விட்டு, எனக்கு யோசிச்சு பார்த்தேன், ஒரு ராஜா, இஸ்ரவேல்ல ராஜா. 1 சாமுவேல் 16:3 முதல் அபிஷேகம், 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் 2வது அபிஷேகம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 3வது முறை அபிஷேகம். எல்லா அபிஷேகத்தை பெற்றுட்டு இஸ்ரவேல்ல சமஸ்த இஸ்ரவேல்ல ராஜாவா இருக்கிறான். ஆனா எனக்கு என்னன்னா, இவ்வளோ பெருசா உயர்த்தின கர்த்தர் வெக்கத்தோட பிள்ளை நிமித்தம் அப்படியே போறான். ஆனா 19ஆம் அதிகாரத்தில் வரவே மாட்டான்னு நினைச்ச தாவீது மீண்டும் ஒளிமுக வாசலில் வந்து உட்காரான் என்று கேள்விப்பட்ட உடனே ஜனங்கள்லாம் பயந்து நடுங்கி எல்லாரும் கூடாரத்துக்குள்ள போய் உட்கார்ந்து ஒளிஞ்சாங்க. பாருங்க, கர்த்தர் அவன் தலையை எப்படி நிமிர பண்ணா தெரியுமா? எவ்வளவு வெக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார் அல்ல. ஏன் நான் சொல்றேன், எங்கெங்கெல்லாம் வெக்கத்தோட வெளியே போயிருந்தாலும், எங்கெங்கெல்லாம் அவமானத்தோட நீங்க வெளியே போயிருந்தாலும், உங்க தெருவிலையோ, உங்க பிசினஸ் பிளேஸ்லயோ, வியாபார இடத்துலயோ, குடும்பத்திலேயோ, ஊழியத்தின் பகுதியிலையோ, நான் சொல்றேன், இந்த முதல் நாள் உங்களை நிமிர பண்ணுவா. தலை நிமிர பண்ணுவா. பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். ஆனா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நான் அதை நுகத்தை இல்ல, அந்த பாரத்தை நான் முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண. இப்ப ஆண்டவர் எனக்கு இந்த நுகம் அப்படின்னு சொன்னா இல்ல, நுகம்னு சொன்னா பாரம் இல்ல, பாரம். இப்போ நான் யோசிச்சு பார்க்கிறேன், இயேசு ஒரு வார்த்தை சொல்றார் மத்தேயு 11:28-29, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் ஏன்ட்ட வாங்க. அடுத்தது என் ஓஹோ, அவர் வேற உன்னை ஏத்தி விடுவார் போல இருக்க. இங்க சொல்றாரு, நான் வந்து எகிப்தின் நுகம், அசீரியர் நுகம், பெர்சியர் நுகம், பெலிசியர் நுகம், அம்மோனியர் நுகம், மோவாபியரின் நுகம், பாபிலோனின் நுகம், பாதகத்தின் நுகம், இருப்பு நுகம் இல்ல, இவ்வளத்தையும் நான் முறிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. ஆனா அங்க நம்ம அப்பா சொல்றாரு, ஏய் இங்க வா, நான் ரெஸ்ட் தர்றேன், தரும்போது இன்னொன்னு சேர்த்து தரேன், என் நுகம் லகுவாயும் என் சுமை மெதுவாயிருக்கும். அப்போ இப்ப கர்த்தர் சில நுகத்தை நம்ம மேல வைக்கிறார் இல்ல. இந்த மாதிரி உலகம், பாவம், பாரம் இருக்கு, அது ஒரு நுகம் இருக்கு நம்ம மேல, அது நம்மளை வந்து நிமிர விடாதபடி செய்யுது. அப்ப கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற நுகம் என்ன செய்யும்? நிமிர பண்ணும், இளைப்பாற பண்ணிடும். ஆண்டவர் கொடுக்கிற வே இருக்குல்ல, அது சூப்பர்ல. ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு போற வழி அது கொஞ்சம் கஷ்ட மாதிரி தெரிஞ்சாலும் அந்த நுகம் வந்து, அந்த பாரம், அவர் நம்மளை நடத்துற வழி அது லெகுவா இருக்குமா, சூப்பரா கர்த்தர் கொண்டு போயிடுவார். அந்த நுகம் சூப்பர்ன்றார் அவரு, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்லப்பா, ஆசீர்வதிச்சார். அது என் 12ஆம் அதிகாரத்தில் புறப்பட்டு போறேன். ஆனா 5-6 வசனத்துல பாருங்க, 12:5-6 வெறும் கையோடலாம் போல, அப்பாவுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்துட்டு தான் போனார். எம்டி ஹேண்டட போல.
பிளெஸ்ஸிங்ஸோடு தான் புறப்பட்டு போனார். கரெக்டு தானா? ஈசாக்க பாருங்க, 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து தனியாக போல, வெறும் கையோட போல, தாத்தா ஆசீர்வாதம், அப்பா ஆசீர்வாதம் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் புறப்பட்டு போனார். கரெக்டு தானே? ஆனால் அது 28ஆம் அதிகாரம் யாக்கோபு புறப்பட்டு போகும்போது தாத்தா ஆசீர்வாதமும் இல்லை, பூட்ட ஆசீர்வாதமும் இல்லை, அப்பா ஆசீர்வாதமும் இல்லை, வெறும் கோலும் தடியோடு புறப்பட்டு போனான். போகும்போது எப்படி போனான் தெரியுமா? பதான் அராமுக்கு போனான். பதான் அராம் என்று சொன்னாலே பாடுகள், நுகம், பாரம்னு அர்த்தம். இவன் பதான் அராமுக்கு போறான் வெறும் கோலும் தடியோடு. திரும்பி 32ஆம் அதிகாரத்தில் வர்றான், யாப்போக்கு என்கிற நதி எண்டையில் உட்கார்றான். யாப்போக்கு என்று சொன்னாலே போராட்டம் தான் அர்த்தம். அவன் லைஃபே பாருங்களேன், இங்கிருந்து கிளம்பும் போதும் போராட்டம், போற வழியும் போராட்டம், போன இடமும் போராட்டம், திரும்பி வந்து போராடி ஜெபிக்கிற இடமும் போராட்டம். ஆனா வெறும் கோலும் தடியோடு போனா எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? இந்த போராட்டத்தை, இந்த பாடுகளை, இந்த 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 கஷ்டமான பாதைகள் வெறுமனையா அப்படி இருந்தாலும் திரும்பி வரும்போது பாருங்க, 2 பரிவாரங்களோட கர்த்தர் அவனை தலை நிமிர பண்ணிட்டார். எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? யாக்கோபுக்கு பின்னாடி இருந்து துரத்திட்டு வர்ற ஒருத்தன் 20 வருஷம் பிரச்சனையோட தான், 20 வருஷம் பகையோட அவனை விரட்டிட்டு வாரான். முன்னாடி இருக்கிறவன் 97 வருஷ பகையோட ஒருத்தன் வர்றான். பிறந்ததிலிருந்து 97 வருஷ பகை. யாக்கோபு திரும்பி வரும்போது 97 வயசு, ஏசாவுக்கும் 97 வயசு. திரும்ப பின்னாடியும் போராட்டம் வருது, முன்னாடியும் போராட்டம் வருது. கோலும் தடியோடு போனவனுக்கு எப்பக்கத்திலும் போராட்டம் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தேவன் கொடுத்த அந்த நுகத்தை சுமந்து பாதையில் போனதுனால தான் கர்த்தரவனை திரும்பி வரும்போது அந்த இடத்துல தேவன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று அவன் தலையை நிமிர பண்ணின ஆண்டவர். எல்லாரும் அவங்க அப்பா தாத்தா ஆசீர்வாதத்தோட போயிருக்கலாம். யாக்கோபு ஒன்றும் இல்லாதிருந்த போதிலும் பின்னாடியும் போராட்டம், முன்னாடியும் போராட்டம், போன வழியும் போராட்டம், வந்த வழியும் போராட்டம், இப்ப ஜெபிக்கிற இடத்திலும் போராட்டம். இல்ல, கர்த்தர் உங்கள் நுகங்களை, போராட்டத்தை முறித்து உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ராகாப் வேசி 2ஆம் அதிகாரத்தில் மதில் மீது இருந்தால் இருக்குல்ல, மதில் மீது ஏன் வச்சிருக்காங்கன்னா, வேசிகளை எதிரிகள் வந்தால் முதல்ல சாகட்டும்னா வைக்கிறவங்க தான் மதில் மீது இருக்கிறவங்க. மதில் மீது இருக்கிறவங்க குருடர்கள், சப்பானிகள். மதில் மீது இருக்கிறவர்கள் வேசிகள், பலவீனப்பட்டவர்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சியோனை தடுத்தது யார்? குருடர், சப்பானி தானே. 2 சாமுவேல் 5 இருக்கு, பார்த்தீங்களாப்பா? சியோனுக்குள்ளே போக விடாமல் தடுத்தது யார்? குருடரும் சப்பானி. இல்லை, ஏன் மதில் மீது இருந்தா வேசி? ஏன்னா மதில் மீது இருக்கப்பட்டவங்க வேசிகள், குருடர்கள், சப்பானிகள், பலவீனப்பட்டவர்கள், ஊனர்கள், அவங்கள தான் வைப்பாங்க. ஏன்னா எதிரி வந்தால் தாக்குறது யார? குருடர், சப்பானி, பலவீனம், வேசிகள், இப்படிப்பட்ட ஆளுங்களை தாக்கி ராஜாவே சாகட்டும்னு ஒப்பு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க செத்துட்டா கூட அடுத்து நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் மதில் மீது வைப்பாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ராகா பேசி அங்கே வச்சதுக்கு காரணம் என்ன? சாவட்டும்னு தான், சாகட்டும் தான். அவ சாகட்டும்னு அவன் நினைச்சான். ஆண்டவர் நினைச்சான், அவளை நீ பாடுகளுக்கு உட்படுத்தியிருக்க, அவ என்ன அறிந்து கொண்டு சொல்லிறான், இஸ்ரவேலின் தேவன் நீங்கள் செங்கடலை விட்டு கலக்கும் போது எங்கள் இருதயம் கரைந்துட்டு, எப்பேற்பட்ட தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க, நானும் ஆராதிக்கிறேன்னு விரும்பினேன்னு சொன்னது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது அவள் சாவாள் என்று சொன்னார். ஆனால் மதிலிலிருந்து ராஜா சாகிறதை அவள் காணும்படி கத்தை செய்து அவள் தலையை நிமிர பண்ணி அவளுடைய சந்ததியிலிருந்து இயேசுவை புறப்பட பண்ணுவாரானா? நான் சொல்வேன், நீங்க அழிஞ்சு போகணும், நீங்க இல்லாம போகணும், நீங்க ஒண்ணு இல்லாம ஆகணும், நீங்க காலி ஆயிரணும்னு பிசாசு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நிமிர பண்ணுவேன். உலகம் எப்பயுமே உங்களை காலி பண்ணதான் போராடும். கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். இதுவரை நன்மை செய்தவர்
இனிமேலா தீமை செய்வா, இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வாரா? பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இரங்கும். என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெரும் மழை பொழிந்திடும் நேரம் மீது என் புதியெல்லாம் ஜெயமாக மாறும். மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர், பெற்றிடுவோம் விசுவாசத்தா. ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலா மேலா நன்மை செய்வா. நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடா ஈடா. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப இஷ்டமா இருந்துச்சு. இதுவரை நன்மை செய், சொல்லுங்களேன். இனிமேலா தீமை செய்வா, சொல்லுங்க. இதுவரை இனிமேலா, மெதுவா சொல்லுங்க, எனக்கு கேட்ட போது. இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வா. சொல்லுவீங்களா? இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா ஒரு நாள் தீமை செய்யவே மாட்டார். உலகம் தான் உங்களை வெக்கப்பட வைக்கும், பிசாசு தான் உங்களை தலை குனி வைக்கும். இல்லை, பொறாம கொள்றவர்களும் நம்மளை ஏளனமாக பார்க்குற கூட்டம் தான். எப்படியாவது இவன் தலை குனிஞ்சு போட்டும், வெக்கப்பட்டுட்டும், இல்லை அப்படி நினைக்கும். ஏசப்பா ஒரு நாள் அப்படி செய்யவே மாட்டேன். நீங்கள் தலை நிமிர்ந்து இருக்கணும் தான் விரும்புவா. தலை குனிகிறது அவருக்கு பெரியவே கிடையாது. எத்தனை பேர் வாழ்க்கை சில நேரம் தலை குனிஞ்ச வாழ்க்கை ஆயிடுதுன்னு இல்லைப்பா. சில இந்த எஸ்ரா 9:4-5 அந்திப்பொழி செலுத்துகிற நேரத்தில் எஸ்ரா தாடி மயிரையும் தலைமயிரையும் பிய்த்து கொண்டு வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அலங்கோலமாய் துக்கத்தோடு எழுந்தான் இருக்கு. நான் யோசிச்சு பார்ப்பேன், இவன் ஒன்றுமே செய்யலையே, எந்த பாவமே பண்ணலையே, எந்த தப்புமே பண்ணலை. தாடி மயிரை பிக்கிறான், தலை மயிரை பிக்கிறான், வஸ்திரத்தை கிழிக்கிறான், அலங்கோலமாக கிடக்கிறான். நினச்சி பார்த்தேன், ஏன் இப்படி ஒன்றுமே செய்யாமல் இப்படி இருக்கான்னா, யாரோ ஒருவர் செஞ்ச தப்பு கூட சில நேரம் நம்மளை தலை குனிய வச்சிருது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜனத்தோடு பரிசுத்த விட்டு தீட்டு, பரிசுத்த விட்டு பாவமாயிட்டு அந்நிய ஜாதியோட கலந்து பாவத்தில் விபச்சாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்துட்டு இல்லை. நெகேமியாவும் சொல்லுவார், உங்களுக்குள்ள அஸ்தரோத்தின் பாஷைகள் உன் பிள்ளைகள்லாம் பேசுகிறாங்களேன்னு முடியை பிச்சு ஓங்கி அடிச்சிருவார். அவராது கோபத்தில் அடுத்த முடியை பிச்சு ஓங்கி செவ்வு வாக்கில் கொடுத்துருவார். இல்லை, நீங்கள் பார்த்தா தெரியும் நெகேமியா 13:10. ஆனால் இவரே கிழிச்சுக்கிட்டு ஏன் யோசிச்சா, சில நேரம் சில பிள்ளைகள் செய்கிற தப்பு பெற்றவங்கள தலை குனிய வச்சிருது இல்லை இல்லைப்பா. குடும்பத்தில் யாரோ ஒருவர் செய்கிறது நம்மளை தலை குனிய வச்சிருது. சபையில் ஒருத்தன் ஆகான்னு செஞ்ச தப்பு முழு சர்ச்சையை தலை குனிஞ்சிருச்சே. ஒரு பாபிலோன் வஸ்திரத்தையும் பொண்ணையும் வெள்ளியும் எடுத்து கூடாரத்துக்குள்ளே ஒளிச்சு வச்சதுனால இவன் செஞ்ச தப்பு. யோசிச்சு பார்க்கேன், நான் முழு இஸ்ரவேலும் தலை குனிஞ்சு காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து ஒருத்தன் அழுகுறான். யோசுவா, ஏன்பா, ஏன் இவன் செய்யலையே தப்பு? சில நேரம் நம்ம செய்ய மாட்டோம், யாரோ ஒருவர் செய்கிறது நம்மளை தலை குனிய பண்ண வச்சிருது. கரெக்டா? ஏண்டா உன்னை பெத்தேன்,
அன்னைக்கு பாருங்கள், எங்கள் தூத்துக்குடியில் விளாத்தி குளத்தில் ஒரு பொண்ணை, ஒரு குட்டி வாலிப மகளை பாலியலோ பண்ணி கொன்னுட்டான். பிடிச்சிட்டாங்க. அவனை பிடிச்சி மரண தண்டனை விதிச்சிட்டாங்க நீதிபதி. அவங்க அம்மா வாசலில் நின்று, ஐயா அவனை என்கிட்ட கொடுங்க, நான் கொன்றுவேன், நான் கொண்டுறேன் அவனை. அவங்க அம்மா அழுது, ஒரு தாய் அழு, அவனை என்கிட்ட கொடுங்க, அவமானப்படுத்தின அவனை நானே கொண்டுறேன். ஒரு அம்மா சொல்லுது, பெத்த தாய் சொல்லுது, அவனை நானே கொண்டுறேன், என் கையில் கொடுங்க. ஐயோ, நம்ம நெஞ்சில் அடிச்சுட்டு போகுது கோட்டுக்குள்ளே. சில நேரம் யாரோ செய்கிறது கூட நம்மளை தலைக்குனிய வச்சிருது. இந்த ராத்திரி வேளை, இந்த முதல் நாள் உங்களை பார்த்து, ஆமாம், பாரத்தோடு சொல்கிறேன், நீங்கள் எந்த இடத்துல தலை குனிஞ்சிருந்தா கஷ்டவே படாதீங்க. இன்னைக்கு உங்கள் நுகத்தை முறிப்பார், உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார், ஒரு நாள் ஒரு தீமை செய்ய மாட்டார். இதுவரை உங்களை நடத்தினார்ல, இனிமேல் தீமை செய்ய போறாரு. தைரியமா இருங்க. என்ன, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். ஆமென். சரி, இப்ப வேதம் என்ன சொல்லுது? அவர் எகிப்தின் நுகத்தை முறித்து என்னை தலை நிமிர பண்ணினார். அப்படின்னா நுகம் முறிஞ்சாதான் என்னால் முடியும், பாரம் மாறினாத்தான் நான் நிமிர முடியும். அப்போ இதை முறியறதுக்கு என்ன செய்யணும்? சிஸ்டர் அழகா பைபிள் இருந்து இன்னைக்கு வேத பகுதி வாசித்தாங்க. அதுதான் ஓசியா 11:4. ஓசியா சாப்டர் 11:4. ஐயா வாசிங்க, ஐயா வாசி. மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிற வரை போல் இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து. என்ன சொல்றாரு? எப்பா, இப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் நான் அன்பின் கயிறுகளினால இழுத்த. முதல்ல இந்த பாவம் பாரம் இந்த நுகம்லாம் சுமந்துகிட்டு இருக்கிறவங்கள முதல்ல ஆண்டவர் செய்யற வேலை என்னது? அப்படி அன்பின் கயிறை போட்டு அப்படி இழுத்தாராம். வலை போட்டு மீனை பிடிப்பாங்கல்ல நம்ம ஊர்ல, பிடிச்சா மீனெல்லாம் வந்துடும். ஆனா தூண்டில் போட்டா வரும், கொஞ்சம் கிழிஞ்சு இல்ல கொஞ்சம் ஆக்சிடென்டோட தான் வரும். முதல்ல ஆண்டவர் அன்பின் கயிறை போட்டு இழுக்கும் போது வந்துடணும். வரல, டேமேஜ் ஜாஸ்தி ஆயிரும். அப்புறம் டிங்கரு பட்டியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். டிங்கரிங் பட்டியெல்லாம் இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பெண்களுக்கு தெரியுமா? தெரியுதா? இல்லை, வீட்டில் புட்டி பார்ப்பாங்களா செவுத்துல எல்லாம்? அங்கங்கே ஓட்டை இருந்தால் புட்டி பார்த்து திருப்பி தேய்ச்சி, அதே மாதிரி காருலாம் பட்டி புட்டி பார்த்தணுன்னா டிங்கரிங் பார்த்தோன்னா டம்மு 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 டம்முன்னு அடித்து அதுக்கு ஒரு போட்டு அது நல்லா வலுவலுன்னு தேய்ச்சி திருப்பி தேய்ச்சி இத்தனை மெஷ் அந்த மெஷ் இந்த மெஷ்ஷை வச்சு பலசு தேய்ச்சி திருப்பி அடித்து திருப்பி கடைசியில் ப்ரே பாயிண்ட் அடித்து பலன்னு வரும். ஆமாம், முதல்லையே வந்துட்டா லேசாக போயிடும். அன்பின் கயிறு போடும்போது என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். அப்புறம் இங்கே டேமேஜ், அப்புறம் வாய் கோணை போய்தான். அப்புறம் ஆண்டவர் உங்களை தூண்டில் போட்டு இழுத்தாருன்னா வாய் கோணை போய் தான் வரும், கை கோணைட்டு போயிட்டு வரும், கால் கோணைக்கிட்டு போயிட்டு வரும். ஏன் டேமேஜ்? ஒன்றும் இல்லை, தூண்டில் பக்கத்தில் கை பிடிங்க. உங்களுக்கு தூண்டில் வேணுமா, அன்பு கயிறு வேணுமான்னு கேளுங்க. கேளுங்க, என்னையே முறைச்சு பார்க்காதீங்க, பக்கத்தில் பிடிச்சி கேளுங்களேன். தூண்டில் வேணுமா, அன்பின் கயிறு வேணுமா? ஏசப்பா ரொம்ப சில நேரம் நம்மளை சர்ச்சிலையும் கூப்பிடுறாரு, பப்ளிக் மீட்டிங்லையும் கூப்பிடுறாரு. காலையில் யாராவது பேசுகிறாங்க பிரசங்கத்தில், இல்லை நமக்கு யூடியூப்பை திறந்தா இப்போ பிரசங்கமாக தான் வருது. இஷ்டத்துக்கு பேசுகிறவனும் இருக்கான், நல்லா பேசுகிறவனாலும் இருக்காங்க. ஆமாம், பேச்சா பேசுகிற ஆட்களும் இருக்காங்க, கொள்ள பேச்சு பேசுகிற ஆட்களும் இருக்காங்க. ஆமாம், ஆண்டவர் பல மூலியமாக கர்த்தர் பேசுகிறார். பேசும்போதே வந்துடணும். அன்பின் கயிறுகளினால் உன்னை கட்டி இழுத்த, இல்லை வா என்கிட்ட வா, நான் உன்னை விசாரிக்கிறேன், வா வருத்தப்பட்டிருக்கியா, வா துக்கத்தோடு இருக்கியா, வா அன்பின் கயிறுகளினால் உன்னை கட்டி இழுத்த. எங்கடா ஓடுற? உன் மேலே தேவ திட்டம் வச்சுருக்கேன், உன் மேலே தேவ சித்தம் வச்சுருக்கேன், எங்கே ஓடுற? எங்கே ஓடுற? சிலரை மீனுக்கு கட்டளை இட்டு தூண்டியில் இல்லாமல் மீனை பிடிச்சி வயிற்றுக்குள்ளே போட்டுறாரு கர்த்தர்.
ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கயிறு. ஆண்டவர் அன்பின் கயிறு. சொல்லுங்க. ஆமா ஆமா, இழுத்துறாரு. ஆமா, ஆண்டவர் இழுத்து சொல்றாரு நான் உன் பட்சமாய் சாய்ந்து உன் நுகத்தை முறிச்சு உணவு ஊட்டுகிறது போல இருந்தேன். அப்பனா ஆண்டவர் நம்மளை இழுத்துட்டு சொல்றாரு, நான் உன் பச்சம் சாஞ்சிட்டேன்னா உன் நுகம் முறிஞ்சிரும். கர்த்தர் மட்டும் சொல்றாரு, நான் உன்னை இழுப்பேன். இழுத்து என்ன செய்யறாரா? உன் பக்கம் சாய்ந்து ஆமா உன் நுகத்தை முறித்து உணவு ஊட்டுகிறது போல இருந்தேன். அப்ப கடவுள் ஏசப்பா நம்மகிட்ட என்ன சொல்றாரு? நீ வந்துரு என் பக்கத்துல, என் சமூகத்துல இருந்துரு. நான் சாஞ்சிட்டேன்னா பாரமா, நுகமா, இல்ல பாதகமா, அது என்ன பிரச்சனை, அடிமையா, நிமிரவே முடியலையா, கவலைப்படாத, நான் பிரேக் பண்ணிடுவேன். நீ நிமிர்ந்துருவேன், உன்னை தலை நிமிர பண்ணிடுவேன். அப்ப அவர் சாயறதுக்கு தான் இங்க விஷயம் இருக்கு. அவர் சாஞ்சிட்டா போதும். அவர் எப்படி சாய்வாரு? எப்படி சாய்வாராம்? சங்கீதம் 40:1 பாருங்க. சங்கீதம் 40:1 பாருங்க. ஏதாவது ஒரு டேபிள் ஃபேன் இருக்காயா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். எனக்கு மழை பெய்யுது உன் மேல, ஏதாவது வலிவு பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டே இருக்கேன். நீங்களும் பேசியா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கிய. வாழ்த்துக்கள் தொடரட்டும். நீங்க அப்படி இருக்கிறதுனால தான் இவங்க அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்கு உங்களுக்காவது யாராவது சொல்லியிருப்பீங்களா? புழுங்கி தள்ளுத ஒரு தங்கிருந்து இவ்வளவு டிராவல் பண்ணி வந்திருக்கானே, வைக்கையா புழுங்குத. போதுமா? போது தங்கம், தேங்க்யூ. வாசிங்க. பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு? அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஓஹோ, அப்ப எப்ப என் பக்கம் சாய்வாரு? பொறுமையோடு காத்திருந்தா. காத்திருக்கிறதே பஞ்சாயத்து பிரதர், இதுல பொறுமை வேறையா? காத்திருக்கிறதே பிரச்சனை, இதுல பொறுமையா காத்திருக்கிறது வேறையா? அல்லேலூயா. இப்ப பல பேருக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறதே முள்ளுல உட்கார்ந்து இருக்க மாதிரி தான் இருக்கும். எப்படா இவன் விடுவானா, வீட்டுக்கு போலான்னு. கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கே சிலருக்கு முடிய மாட்டேங்க சர்ச்சில். என்ன தோத்திரம். நான் போன இந்த குடும்பத்திலேருந்து ரசிக்கப்பட்டு நான் போன சர்ச்சி முழுசும் பாய் தான். பின்னாடி 4 சேர், அங்கிட்டு ஒரு 4 சேர் இருக்கும், அவ்வளோதான் சேர். இப்போ உங்களுக்குலாம் எப்படி பெஞ்ச கிஞ்ச போட்டு வச்சு உங்களை சம்முன்னு உட்கார வச்சிருக்காங்க பாருங்க. முதல்ல இதுவே தப்பு. உங்களை சோம்பேறி ஆக்குறதே இந்த சேரும் பெஞ்சும் தான். தோத்திரம். உங்களெல்லாம் கீழே உட்கார விட்டு முழங்கால் போட விட்டா தான் நம்மெல்லாம் பிழைப்போம். நீங்கள் மெதுவாக தான் சொல்லுவீங்க, ஏன்னா உங்களுக்கு எதுவுமே சாதகமாக இல்லை, இது எல்லாம் நெகட்டிவாக இருக்குது. உங்களுக்கு இப்போ சாதகமாக பேசுகிற ஆள் தானே பிடிக்குது, பாலிஸ்டாக பேசி தடவி கொடுத்தா தானே பிடிக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. சரி, எல்லா சேரையும் விற்றுருங்க, அம்மா சொல்லிட்டாங்க. எல்லா பெஞ்சையும் தூக்கி போட்டு பாயை போடுங்க, நாளையிலேருந்து பாயில் உட்காரட்டும். எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? கையை வைத்து. சிறுசுலேருந்து பொடிசு வரைக்கும் பெருசு வரைக்கும் பெஞ்சில் உட்காந்துருக்கு. முழங்கால் போடுற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சா சர்ச்சில். எங்கள் பாஸ்டர் ஒரு பாட்டு பாடுவார், பாடிட்டு மைக்கை வச்சிருவார். அடுத்த 45வது நிமிஷம் தான் கையில் மைக் எடுப்பார். பாட்டு ஓடும், சைடில் பாடிட்டே இருப்பாங்க, கொட்டடிச்சிட்டே இருப்பாங்க, ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும். முழங்கால் ஆவியில் நிரம்பி 45 நிமிஷம், எல்லாரும் 1 மணி நேரம் போயிடும். அதனால தானே முழங்கால நின்று பழகணும். சபை தானே நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணுற இடம்ப்பா. சர்ச்சில் தானே ப்ராக்டிஸ். வீட்டில் எங்கே ப்ராக்டிஸ்? 1 மணி நேரம் நின்றுவீங்களா நீங்கள்? எங்கே நிற்க? இங்கே நிற்காதவங்க வீட்டில் போய் எங்கே நிற்பீங்க? ப்ராக்டிஸ் கொடுக்குற இடமே இங்கே தானே. உங்களை முழங்கால் வைக்கிறது, கையை உயர்த்தி வைக்கிறது, பாட வைக்கிறது, துதிக்க வைக்கிறது, ஆராதிக்க வைக்கிறது இங்கே தானே. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கம்ஃபர்ட் ஜோன் ஆயிடுச்சு சர்ச். ஆண்டவர் இந்த ராத்திரி ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றணும். நான் ரொம்ப ரொம்ப ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். மீண்டும் அந்த பழைய நாட்கள், ஆதி நாட்கள் சபைக்குள்ள வரட்டும். நம்ம சர்ச்சில் 1000 பேர் இருக்காங்க மேலே, ஆனால் இருக்கிறது 300 சேர் தான். எல்லாம் கீழே உட்காரலன்ட்டேன். ஒரு வயலும் ரொம்ப முடியாத வயசானவங்களுக்கு மட்டும்தான் சேரு, கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும்தான் சேரு, மற்ற ஒரு ஆளுக்கும் சேர் கிடையாதுன்னாச்சு.
நம்ம சர்ச்சில் அப்படிதான் நம்ம தோத்துறோம், விடக்கூடாது. ஒவ்வொரு சர்ச்சிலையும் எல்லா பாஸ்டர்ஸையும் தான் சொல்லிட்டு இருக்கேன். போற இடத்துல எல்லாம் உட்காந்து இந்த அக்கா நல்லா கம்ஃபர்ட்டா நீ பேசியா நான் கேட்கறேன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கியல்ல, நல்லா உங்களை கீழே உட்காந்து பழக்க வச்சாதான் நல்லா இருக்கும். அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் நுகத்தை முறிக்கணும், அன்பின் கயிறினால் இழுக்கணும். அப்படின்னா நான் உன் பச்சை சாயணும்னா நீ பொறுமையோடு காத்திருக்கணும், நான் உன் பக்கம் சாயுவேன். ஆனா நமக்கு பொறுமை காத்திருப்பதுதான் முடியாத, அவசரத்தான படுவோம். காத்திருப்போமா? பொறுமையா இருப்போமா? காத்திருக்கிறவர் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்வடையார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனா எழும்புவோம், காத்திருப்போமா? இல்ல, திடீர்னு அவசரமா ஏதாவது குறுக்கு வழி ஏதாவது இருந்துச்சுன்னா சூப்பரா செயல்படுவோம். அல்ல இல்லையா சொல்லுங்க. காத்திருக்கிறதுக்குலாம் நமக்கு மனசே கிடையாது. குறுக்கு வழியில எல்லாத்தையும் ஈஸியா பெற்றுட்டு போகணும் தான் நினைப்போம். கரெக்டா இல்லையா சொல்லுங்க. ஆமா. இப்போ நான் யோசித்து பார்த்தேன், காத்திருக்க சொல்ற நேரத்தில் அவர் சாய்வேன்றாரு. நம்ம காத்திருக்கிற நேரத்தில் அவர் சாயதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது சாஞ்சிட்டோம்னா அதுதான் இன்னைக்கு அநேகமா நடக்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்துக்கு இடப்பட்ட காலம் 13-14 வருஷம். ஆபிரகாமுக்கு 89 வயதான போது இஸ்மவேலை பெற்றான். 99 ஆகும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உத்தமனாய் இருந்து நட, நான் உனக்கு சொல்லவில்லையா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக உத்தமனா நடன்னு கோபத்தோட வர்றாரு. 13-14 வருஷம் ஆண்டவர் ஆபிரகாமோட பேசவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் காத்திருன்னு சொன்னாரு, இவன் காத்திருக்காம ஆகார் பக்கம் சாஞ்சிட்டான். அதான் பிரச்சனை. காத்திருக்கிற நேரத்தில், அதுவும் பொறுமையா காத்திருக்கிற நேரத்தில் ஆகார் பக்கம் சாய்ந்தான். அதுதான் இன்னைக்கு இங்க பிரச்சனை. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் சாஞ்சிடுறோம். அவர் காத்திருந்து நான் பொறுமையோடு காத்திரு நான் உங்க சாய்வேன்றாரு. சாயறதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ சாஞ்சு கிடக்கிறோம். அதனாலதான் நம்மளால நிமிர முடியல. எங்க சாஞ்சிருக்கிறோன்னு ஒரு 5 வசனத்தை மாத்திரம் காமிச்சு கொடுக்குறேன். வேகமா திருப்புங்க, நான் 9:30 ஷார்ப்பா முடிச்சிருவேன். ஓகேவா? ஐயா எனக்கு 9:30 டைம் சொல்லியிருக்காங்க, நான் 1/2 மணி நேரம் தான் எடுப்பேன். நீங்க எழுதணும். வேகமா என்னோட திருப்புங்க. அவர் சாயும் முன்பாக நான் வேற எங்கேயாவது சாஞ்சிருக்கேனா செக் பண்ணி பார்ப்போமே. நான் எங்கேயாவது சாஞ்சு கிடக்கிறதுனால தான் எழும்ப முடியல, என்ன அவர் நிமிர பண்ண முடியல, என் நுகம் முறியல. திருப்புங்க 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். 2 சாமுவேல் chapter 1 verse 6. அந்த வாலிபன் நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். எங்கப்பா சாஞ்சிருக்க? ஈட்டியில சாஞ்சு கிடக்கிறேன். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து சவுல் நீ எங்கப்பா சாஞ்சிட்டு இருக்க? ஈட்டியில. நீ யாருப்பா? 9ஆம் அதிகாரத்துல கழுதையை தேடி போன எனக்கு ராஜாவின் அபிஷேகம் கிடைத்தது. நீ யாருப்பா? தீர்க்கதரிசியின் அபிஷேகம் கிடைச்சது. தீர்க்கதரிசி புத்தர்களோடு போன போது தீர்க்க தரிசனம் உரைத்த. நீ யாருப்பா? அம்மோன் புத்தர்கள் 2 பேர் ஒருவர் போகாதபடி முறியடித்து ஜெயஸ்தம்பத்தை நாட்டினவன். நீ யாருப்பா? ஓரினை மாட்டை பிடித்து சந்து சந்தாக துண்டித்து இஸ்ரவேலிலும் யூதா எனக்கு பின்பாக வராதவன் எவனோ அவ்வளவாய் செய்யப்படும் என்று சொன்னபோது 3 + 5 லட்சம் பேர் சவுலுக்கு பின்னாடி வந்தவன். நீ யாருப்பா? நீனு பென்யமின் கோத்திரத்தான். நீ யாருப்பா? நீ ஏன்பா ஈட்டியில போய் சாஞ்சு கிடக்கிற? நீ எப்பேற்பட்ட ஆளுப்பா? ராஜா வேணும்னு விரும்பி ஜனங்கள் கேட்டு அவ்வளவு உயரமானவன். இஸ்ரவேலிலே ஜனங்களால் விரும்பப்படத்தக்கவன், ஜனங்களுக்கு அதிபதியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவன். நான் யாருப்பா ஈட்டியில போய் சாஞ்சு கிடக்கிற? ஏன்னா நீங்க சவுல நீங்க பாத்தீங்கன்னா 24/7 ஈட்டியோட தான் இருந்தவன். நீங்க எங்கனாலும் பார்க்கலாம். தாவீது எப்போ கோலியாத்தை கொல்லும் போது பாருங்க, தாவீது சொல்கிறான், பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அவன் சொல்ற வேர்டு, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல நான் வர்றேன். ஈட்டிலெல்லாம் கதை இல்லை அப்படிங்கிறான், பட்டயத்தில் கதை இல்லைங்கிறான். ஆனா இங்க ஒருத்தன் சொல்றான் ஈட்டி. தூங்கிட்டு இருக்கும் போது ஈட்டி தான். சாப்பிட்ற இடத்துலையும் பாருங்க, டைனிங் டேபிள்லையும் ஈட்டியோட தான் இருப்பான் சவுல்.
யோனத்தானை ஈட்டியை வச்சு குத்துறதுக்கு போனான். தாவீதை 21 முறை ஈட்டியை வச்சு குத்துறதுக்கு பிளான் பண்ணவன். அது மட்டும் இல்லை, தூங்கிட்டு இருக்கும் போது ஈட்டியோட தான் இருப்பான். மலா ஜலம் கழிக்கும் போதும் ஈட்டியோட தானே போனான். டாய்லெட் போனாலும் நாங்கள் ஈட்டியோட தான் இருப்போம். செல்போன் மாதிரி இப்போ நம்ம ஆட்கள் 24/7 செல்போன், ஈட்டி. தூங்கும் போது ஈட்டி, சாப்பிடும் போதும் ஈட்டி. பக்கத்தில் செல்போன், சாப்பாடு இல்லாட்டாலும் செல்போன் வேணும் நமக்கு. ஒரு வாய் இப்படிதான் பிள்ளை சாப்பிடுது. எல்லாரும் இப்படிதானே சாப்பிடுறீங்க. ஒரு கை ஏதோ பேரலைசஸ் வந்த மாதிரி செல்போனோட தானே அலைகிறீங்க. 24/7 ஈட்டி. தாவீது, சாதுவல், என்னப்பா எங்க என்ன பிரச்சனை? தான் சாப்பிடும் போது ஈட்டி, தூங்கும் போது ஈட்டி, மலா ஜலம் கழிக்கும் போதும் ஈட்டி. டாய்லெட்டுக்குள்ள நம்ம பையன் ஈட்டியோட தானே போறான். என்னையா செல்போன் இப்ப பிடிச்சு வச்சிருக்கேன் மனுஷனை. பொல்லாத ஆவி. எதுல சாஞ்சிட்டு இருக்க? ஈட்டியில. உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கல. ஒண்ணு விளங்காத மாதிரியே பாப்பிய பாருங்க. கிளவி கூட இன்னைக்கு சக்கு சக்குன்னு தான் செய்யுது. கிளவி கூட உருட்டிட்டு தான் இருக்கு. சர்ரு 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 சர்ருன்ட்டு. சோத்திரம். ஏன்டா கிளவிகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்குறோன்ற அளவுக்கு ஆகி போச்சு. அதுவும் செல்போன் செல்ஃபி எடுத்துக்கிட்டு தான் அலையுது கிளவிகளும். என்னத்தை செய்ய? சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி, வீட்டுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி, போனுக்கு பூ வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு செல்ஃபி. தோத்திரம். நம்ம வாழ்க்கை சொல்றா, நாங்கள் இன்றைக்கு டூருக்கு போகிறோம் குடும்பமாக. ஸ்டேட்டஸ் வீட்டு கதவை பூட்டியாச்சு. அடுத்தது நாங்கள் காரில் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த இடத்துல சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஸ்டேட்டஸ். நாங்கள் இந்த இடத்துல குளித்து கொண்டிருக்கிறோம். ஸ்டேட்டஸ். இந்த இடத்துல நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். இது யாருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுமா? வீட்டை பூட்டிட்டு கதவு பூட்டிட்டு எல்லா திருட்டு பயிலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு, வீடு ஃப்ரீயா இருக்க, வீடு ஃப்ரீயா இருக்க, வா 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 திருடவா திருடவா திருடவான்ற மாதிரி. குஜராத்தில் ஒரு பிள்ளை ரீல்ஸ் போட்டா, கையில் காதில் நகையாக போட்டு, முன்னாடி அவன் வச்சிருந்த வீட்டில் உள்ள நகையெல்லாம் போட்டு சிங்கு சிக்கு சிங்கு சிக்குன்னா, அடுத்த சீனை கட் பண்ணி பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கு கண்ணத்தில் கையை வச்சுக்கிட்டு. என்னன்னு பார்த்தா அவ்வளோத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. ஜுவல்லரி ரீல்ஸா. நீ பிசாசு எப்படி பண்ணி வச்சிருக்கான்ப்பா? 24/7 எதுல தான் சாஞ்சிருக்கான்? சொல்லுங்க. நல்லதுக்கு பயன்படுத்துங்க, தப்பு இல்ல. யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துங்க, தப்பு இல்ல. ஆனா இன்னைக்கு எதுல சாஞ்சிட்டு இருக்கு உலகம்? ஈட்டி. அது இல்லாம முடியலையே. எல்லாம் நினைக்கிறான் இதுதான், இது இருந்தா தான் முடியும். இல்ல, பட்டயத்தினாலே ஈட்டினாலே ரட்சிக்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்மளை நடத்துகிறது எது தெரியுமா? எபேசியர் 2:5-10 கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு பெருமை பாராட்ட கிரியினால் உண்டாகாதபடி கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. நீங்க செல்போனில் கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா ஒரு கதை நடக்காது. ஆமென் சொல்லுங்க. நம்ம நினைக்கிறோம் ரட்சிப்பு இங்க கிருபைன்னு. இல்ல, ஊழிய செய்யறது ஈட்டின்னா என்ன தெரியுமா? சுயம், நான் அர்த்தம். என்னது? நான், ஐ. அவன் நினைச்சுக்கிட்டான் ஈட்டி ஈட்டி ஈட்டி. இல்ல, கிருபைங்க கிருபைங்க. புலம்பல் 3:22 நிற்கிறது நிர்மூலமாகாதும் கர்த்தருடைய கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இல்ல, எபேசியர் 1:7, எபேசியர் 3:7, கிருபையை கொண்டு பாவ மன்னிப்பாகிய இலவசமான இந்த மீட்பு எனக்கு கிடைச்சது. பிரயாசப்பட்டது நான் அல்ல, இந்த கிருபையை நான் பிரயாசப்பட வச்சது. ரோமர் 13:13, 1 கொரிந்தியர் 15:12 இந்த கனமான சுவிசேஷத்தை கிருபையினாலே ஊழியக்காரனானே. ரோமர் 12:6 இந்த கிருபையினாலே வரங்கள் வல்லமைகள் எனக்குள்ளே கிரியை செய்கிறது. எல்லாம் கிருபை தான் சொல்றாரு. என் பலவீனத்தில் பலப்படுத்தினது இந்த கிருபை. 2 கொரிந்தியர் 12:7-9 சொல்றது. 1 பேதுரு 4:7 சொல்லுகிறது, இந்த கிருபையினாலதான் நித்திய ஜீவனுக்கு பரலோகத்துக்கு போக முடியும். என்னால நான் அப்படி சொல்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. நம்ம எதுல சாஞ்சிட்டு இருக்கிறோம்? ஈட்டியில. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு எனக்கு இப்படி தோணுச்சு, நமக்கு தெரிஞ்சு எத்தனை இன்னோவால வந்துட்டு இருந்தேன், பின்னாடி ஒருத்தர் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இன்னோவா
இல்லை ரொம்ப ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் தான், யாருக்கும் ஒன்றும் ஆகலை. ஆனால் அந்த டைமு 2 மணி நேரம் அந்த இடத்துல வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் வாங்க ஒரு 3 நாள் அலைஞ்சி அங்கே போய் நின்று ஒரு ஸ்ட்ரெஸ் வருது பாருங்கள், ஒரு போராட்டம் வருது பாருங்கள். நான் நினச்சி பார்த்தேன், அதனால் நாக்பூருக்கு ஃப்ளைட்டில் போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃப்ளைட்டு நானும் என் மனைவி காரில் போகிறோம். ஒரு 140 160 வேகத்தில் போனோம். போயிட்டு காரில் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு, காரு கொஞ்சம் வாப்ளிங்காக இருந்துச்சு அப்படின்னு ஊழியருக்கு அடிச்சுதே அந்த காரை கொஞ்சம் நீ செக் பண்ணு, டயரை செக் பண்ணு, கொஞ்சம் அலைன்மெண்ட் பிரச்சனை, ஒரு வாப்ளிங் இருந்துச்சு. 160 நாளில் வந்ததுனாலயா இன்றைக்கி ஸ்பீடாக வந்ததுனாலயா தெரில, செக் பண்ணுனேன். சரிண்ணா நான் டேக் ஆஃப் ஆகிட்டு நெட்லாம் போயிட்டுல, ஃபோன் கிடைக்காதுல்ல, திருப்பி நாக்பூரில் இறங்கிட்டு நான் போகிறேன். ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன், 3 மணி நேரம் காரில் ட்ராவல். அப்போ அவன் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி வச்சுருக்கான். பார்த்தா என் காரோட டயரு எல்லாம் கிழிஞ்சிருக்கு. நான் நினச்சேன் 30 லட்சம் காரில் போகிறதுனாலையா பாதுகாப்பு, அவன் ஓட்டினதுனாலையா பாதுகாப்பு? கிருபையில் நமக்கு தெரிஞ்சு நம்மளை எத்தனை முறை பாதுகாத்துருக்கிறார், ஆனால் தெரியாமல் எத்தனை முறை பாதுகாத்தார்னு எனக்கு தெரியலையே. எதை சொல்ல? நான் எனக்கு நல்லா ஓட்ட தெரியும்னு பெருமையா? எனக்கு நல்லா படிக்க தெரியும், நல்லா ஐம் எஜுகேட்டட், ஐம் குவாலிஃபைடு. நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டா வந்து பிரசங்கம் பண்ணுறேன். பைபிளை பற்றியே ஒன்றும் தெரியாத என்ன தானே கத்தருங்க முன்னாடி நிறுத்தியிருக்கு. என்ன சொல்ல இதுக்கு? எதை சொல்ல தெரியல, எதை சொல்லி பேச எனக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்சு நம்மளை பாதுகாத்தாருன்னு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சாட்சியாக சொல்கிறோம். ஆனால் நம்மளை தெரியாமல் எவ்வளோ பாதுகாத்தாருங்க. இதில் எங்கெங்க பெருமை இருக்குது? இங்கே என்னங்க நான் படித்ததில் என்ன இருக்குது? நான் திறமையில் என்ன இருக்குது? ஏதாவது இருக்காப்பா? ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாரும் ஈட்டியில் இல்லை, கிருபையில் சார்ந்து கொள்வோம், கிருபையில் சார்ந்து கொள்வோம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உணர்ந்து பாடுவீங்களா? கிருபை வேண்டுமே. உங்க பலத்திலையா, உங்க படிப்புலையா, உங்க சம்பாத்தியத்திலையா, உங்க கிருபை நீங்க எக்ஸசைஸ் பண்றதுனாலயா, நீங்க மெடிசன் எடுக்கிறதுனாலயா, எதுல சாஞ்சிட்டு இருக்கோம் யோசிங்க. உங்க கிருபை வேண்டுமே. ஆண்டவருக்கு நன்றியோட உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நம்ம உள்ளதை உமாக்கும்படி இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறவர் ஞானிகளை வெக்கப்படுத்த முடியும் இல்லை? பைத்தியமான பலவானை வெக்கப்படுத்த முடியும். பலவீனர் உலகத்தில் இழிவானைகள் அற்பமானவர்களை என்னத்தை வச்சு சொல்ல நமக்கு? எனக்கு எல்லாரும் தோணும், என்ன திறமை கழுத நான் சொல்றதுக்கு இங்கே என்ன இருக்குன்னு? என் ஜாதி, என் பெருமை, என் படிப்பு, என் சம்பாத்தியம், என் வியாபாரம், என் ஊழியம், என்னங்க இருக்கு? கிருபை. நம்ம எதில் போய் சாஞ்சிருக்கோம்? அவர் சாயறதுக்குள்ள நம்ம எங்கே போய் சாஞ்சிடுறோம்? சுயத்தில் சாஞ்சிடுறோம், நாங்கிறதுல சாஞ்சிடுறோம், மாம்சத்தில் சாஞ்சிடுறோம், இல்லை பெருமையில் சாஞ்சிடுறோம், ஜாதியில் சாஞ்சிடுறோம், குடும்ப அப்படி இப்படின்னு அதில் போய் சாஞ்சிடுறோம், ஊழியம் அப்படி இப்படின்னு பெரிய அப்படியே சவுடால் விட்டுறோம். ஏண்டா ஏழை நம்மளை பார்த்து ஆண்டவர் நகைக்கிறார். டே கிருபடா, நீ எங்கடா சாஞ்சிட்டு இருக்க? என் பக்கம் சாயிடா, நான் உன் பக்கம் சாயின்னு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்குள்ள எங்கேயாவது போய் சாஞ்சிடுற. ஹல்லேலூயா. வேகமாக முடிக்கிறேன். இன்னொன்று வாசிங்களேன். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் அவனுடைய குமாரர், சாமுவேலின் பிள்ளைகளை பத்தி போட்டிருக்கு. ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து, ஐயோ பொருளாசைக்கு சாய்ந்து, பரிதானம் வாங்கி, லஞ்சம் வாங்கி, நியாயத்தை புரட்டினார்கள். நியாயத்தை புரட்டிட்டான்.
கத்த சாயணும். நீ எங்க சாஞ்சிட்ட? பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை வேற புரட்டுற. தாவீது சொல்றான் சங்கீதம் 119 164, அவர் நீதி நியாயம் செய்ய விரும்புகிறபடியால் ஒரு நாளைக்கு உம்மை 7 முறை துதிக்கிறேன். நீதியுள்ள நியாயாதிபதி அவரு. ஆனா இவன் ஊழியக்காரன், ஆசாரியன் பிள்ளை, தீர்க்கதரிசியின் பிள்ளை, ராஜாவை போல கத்தர் வச்சிருந்தார். அவனுடைய பிள்ளைகள் பொருளாசைக்கு சாஞ்சி பரிதானம் லஞ்சம் வாங்கி நீதி நியாயத்தையே புரட்டுறான். நம்ம எங்க சாஞ்சிட்டு இருக்கோம்? எதுல சாயிரோம்? பொருளாசையில. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. பழைய ஏற்பாட்டில் பொருளாசை டைரக்டா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் பொருளாசை விக்கிரக ஆராதனைன்றாரு. நமக்கு ஒரு ஐடல் வர்ஷிப் இருக்குன்னா அது பொருளாசை தானே, பண ஆசை. அங்க பரிதானம் வாங்கி, இங்கே நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரதட்சணை வாங்கி அங்க பரிதானம் வாங்குறாங்க. இங்க நாங்க பரிதானம்லாம் வாங்க மாட்டோம், வரதட்சணை வாங்குவோம். சாச்சா நகை போட்டிருக்கோம் அதனால வரதட்சணை, நகை போடலைன்னா கேஷ் வாங்குவோம். 10 lakhs 50 lakhs 1 crore டெபாசிட். லேலுயா, என்ன முறப்பு! ஆண் பிள்ளை வைத்திருக்கிற அம்மாமார்களே, அப்பாமார்களே, வந்த மருமகள்கிட்ட வாங்கினீங்களா? எங்க சாஞ்சிருக்கீங்கன்னு விளங்குதா? எதுல சாஞ்சிருக்கீங்கன்னு விளங்குதா? கார் வாங்கி BMW தான் வேணும், ஆடி தான் வேணும்னு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டிங்க போட்டு சோத்திரம். கேக்கே டிஸ்ட்ரிக்ட்லாம் கவனமா இருங்க. எவ்வளவு கத்தர் உங்களுக்கு கொடுத்தாரோ அவ்வளவு கேட்க போறாரு. மிஷினரிகளா அனுப்பி, தோமாவை இங்க அனுப்பி இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்த நம்ம தேசம் எழுப்புதல் இங்கே தான் வரப்போகுதுன்னு இருக்காரு கத்தர். இங்க இருந்தா கிளம்பி போகுதுன்னு இருக்காரு. உங்க கையில தான் கத்தர் கரெக்டா கேட்பாரு. ஆமா, மகனுக்கு இவ்வளவு வேணும், இதை கொடுத்தாத்தான் இது வீடு காரு திருப்பி கொடுத்துடணும் ஒழுங்கா. என்ன என்ன சொல்லுங்க. அல்லேலூயா. ஓட்டுக்கு காசு வாங்கினாங்களா? அல்லேலூயா. வாங்க மாட்டாங்க, நல்லவங்க, எனக்கு தெரியும். நான் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன் நல்லவங்களை. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், 800-900 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. ஓட்டுக்கு காசு வாங்கினவங்கலாம் உண்மையை சொல்லுங்க, கை வயத்துக்கு. என்ன 300 பேர் கை வைத்தினாங்க. கடவுளுடைய பெரிய கிருபையினால எல்லாம் ஜெபத்துக்கு தான் வந்திருந்தாங்க. நீங்க நல்லவங்க, எனக்கு தெரியும், நல்லவங்களே. அதனால வரதட்சணை வாங்காதீங்க, வரதட்சணை வாங்காதீங்க. அவன் பரிதானம் வாங்கினான், வரதட்சணை வாங்காதீங்க. லிஸ்ட் போட்டு இதெல்லாம் வேணும்னு வாங்காதீங்க. உங்க வீட்டுக்குள்ள சாபம் வந்திருக்குன்னு அர்த்தம். உங்க குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் கிடையாது. நீங்க எதுல சாஞ்சிட்டு இருக்கீங்க? என் மகனுக்கு பைக்கு, என் மகனுக்கு காரு. மாமனார் கொடுக்கிற காரையும் மாமனார் கொடுக்கிற பைக்கு வாங்கி ஓட்டுற உனக்கு கேவலமா இல்ல? கேவலமா இல்ல? கேவலம் பிடிச்சவனே, ஹல்லேலூயா. வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கம் கட்டவனே. அவன் வாங்கினவனை சொன்ன, உங்களெல்லாம் சொல்லல, வாங்கினவனை சொன்னேன். இல்லையா? சொல்லுங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எங்க மாமனாரு நான் கேட்கல, அவரா வாங்கி கொடுத்தாரு. வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, டிமாண்ட் பண்ணாத. அவ பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கறேன்னா வாங்கி கொடுக்குறேன், அது வேற. என் பிள்ளை வாழணும், என் பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்கணும், அது சந்தோஷமா செய்யறேன். டிமாண்ட் பண்ணீங்களா? பரிதானம் வாங்கி, வரதட்சணை வாங்கி, இவ்வளவு இருந்தா தான் வேணும். சாஞ்சிருக்கிற இடம் பொருளாசை. ஆகான் பாபிலோன் வஸ்திரத்தையும் பொன்னையும் வெள்ளியும் எடுத்து கூடாரத்துக்குள்ள ஒளித்து வைத்தான். யூதாஸ் 30 வெள்ளிக்காசு. கேயாசி பாருங்க, நாகமானின் குஷ்டரோகம் ஏன் வந்துச்சு? தாளந்து வெள்ளி, மாற்று வஸ்திரம், விளங்காத பொருள், விளங்காத பணம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பாருங்களேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது இல்ல? அதுக்கு முன்னாடி வார்த்தை இருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்க, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்க. நீ பண ஆசையில போய் விழலாமா அப்படிங்கிறாரு. நான் இருக்கும்போது பணத்துல போய் விழுற அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கண்டினியூவா யாரும் வாசிக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்கு.
கல்யாணத்தை சொல்லிட்டு அவன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு பண ஆசையை பற்றி சொல்கிறாருன்னா என்ன மேட்ருன்னு நீங்கள் யோசிக்கணும். கல்யாணத்தில் தான் இந்த மேட்ரு நடக்குன்னு அர்த்தம். ஏசப்பா எவ்வளோ நல்லவர் பாருங்க, எப்பயே வசனம் எழுதி வச்சிருக்கிறாரு. கல்யாணத்தில் தான் இந்த பொருள் பணம் கவனமாக இருக்கு. தாழ்மையாக சொல்கிறேன், போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி உங்களுக்கு மிகுந்த ஆதாயமாக இருக்கு. ஒரு 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 சில நேரம் எனக்கு முந்தியெல்லாம் எப்படின்னா, நான் போகிற ஏதாவது கடைக்கு போனால் எது பார்த்தாலும் வாங்கணும்னு எனக்கு தோணும். அப்படிலாம் இருந்துச்சு காலம் இருக்கு. நீங்கள் கத்தட்ட காத்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சாய்வாக இருப்பாருங்க. இதெல்லாம் ஒன்றுமே தோணாது. ஒன்று வாங்குறதுக்கு பல நேரம் யோசிச்சு ஜோம் பண்ணி வாங்கவா வேண்டாமான்னு யோசிச்சு இருக்கிறதையே திரும்பி திரும்பி வாங்குறீங்கன்னா நீங்கள் பொருளாசையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை, தேவைக்கு வாங்குங்க. இது தேவையா எனக்கு, இது பயன்படுமா, நான் புசித்தாலும் குடித்தாலும் தேவநாமம் மகிமைப்படும். இதுல தேவன் மகிமைப்படுவாரான்னு பாருங்க. வாங்கி வாங்கி வீட்டில் வச்சுட்டு சில ஆள்லாம் பாருங்க, 1 லட்சத்துக்கு ட்ரெஸ் வாங்கியிருப்பான். 1 லட்சத்துக்கு ட்ரெஸ் எங்க எங்க ஜவுளி கடையில். ஆனா அந்த கட்ட வச்ச பைய வாங்குறதுக்கு கியூல நிற்பான் பாருங்க. அந்த பேக்கை வாங்குறதுக்கு பேக்கு மாதிரி நிற்கும். பிள்ளை கொண்டு போய் கொடுத்துட்டு ஏதாவது தருவானா? உண்மைதானே? 1 லட்சத்துக்கு நீ ட்ரெஸ் வாங்கியிருக்க, ஆனா எல்லா பிள்ளையும் கொண்டு போய் அந்த பேக்கு, ஏன் பேக்கு 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 பேக்க சொன்னேன், பேக்கு பேகு பேகு ஏதாவது கொடுப்பாங்களா, ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்களா? ஆசைதான் மனுஷனை போட்டு கொள்ளுத. நான் சில நேரம் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு இந்த ஊழியக்காரங்க சில மீட்டிங் நடக்கும் போயிருக்கிறேன். எல்லாம் பிஎம்டபிள்யூவில் ஆடி காரில் வருவாங்க, பெரிய பெரிய காராக தான் இருக்கும். நான் அந்த பிஸ்னஸில் இருந்ததுனால அப்படியும் போயிருக்கேன். இப்போ தான் நான் பிஸ்னஸை விட்டு வெளியே வந்துட்டேன், ஒரு 6 வருஷம் ஆச்சு. எல்லாம் பெரிய பெரிய காரில் வருவான். வந்தாலும் நேராக உள்ளே போய் அந்த கிஃப்டை வாங்கி டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான். வர்றது 1.5 கோடி காரு, 1 கோடி காரு. ஆனால் அந்த பொருள் மேலே என்ன இருக்கு அதை வாங்கி டிரைவர்கிட்ட கொடுத்து தான் மனசே ஆறும். அதுக்கப்புறம் உள்ளே போவான் மீட்டிங்க்கு. மனுஷனுடைய வாழ்க்கையே இப்படியே சின்ன சின்ன ஆசையில் போய் விழுந்துருது பாருங்களேன். பொருளாசையில் விழுந்து பரிதானம் வாங்கி நியாயத்தையும் நீதியும் புரட்டிடுறான். இன்னைக்கு மனுஷன் எல்லாம் பாருங்க அப்படியே மாத்திடுறானே. தப்ப துன்மார்க்கன நீதிமான்றான், நீதிமான துன்மார்க்கன்றான், பாவிய நீதிமான்றான், பரிசுத்தங்கிறான் பரிசுத்தமான அப்படிங்கிறான். இதுவரைக்கும் இவ்வளவு கட்சியில இருந்தேங்க, திடீர்னு இந்த கட்சியில வந்தான். வாஷிங் மிஷின் எல்லாம் துவைச்சு வெளியே வந்தாச்சு. இது வரைக்கும் திருடன்றான், திருடனை வாஷிங் மிஷின்குள்ள போட்டு அனுப்பி விட்டு திருப்பி இங்க சுத்தம் கரைச்சான், பரிசுத்தம் ஆயிட்டான். என்னடா வாழ்க்கை? நீதியை புரட்டுறீங்களடா, நியாயத்தை புரட்டுறீங்களடா. தேசம் எங்க போகுது? சபை கவனமா இருக்கணும். 3வது 1 ராஜாக்கள் 2:28 வேகமா முடிச்சிடலாம். நடந்த இந்த செய்தி யோவாவுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாய்ந்தவனாயிருந்தும், அண்டர்லைன், யோவாப் அப்சலோம் பக்கம் சாயாதவனா இருந்தும் அதோனியாவின் பக்கம் சாய்ந்தான். அப்சலோம் பக்கம் சாயலங்க யோவாப், ஆனா அதோனியா பக்கம் போயிட்டானே. யோவாப் யாரு? யோவாப் யாரு? செரியாவின் குமாரர். செரியா யாரு? தாவீதின் சகோதரி. சகோதரியுடைய பிள்ளைகள் தான் யோவாப், அபிசாய், ஆசகே. யோவாப் எப்பேற்பட்டவன் தெரியுமா? 3,23,658 பேர் பராக்கிரமசாலிகள். அதுல முதல் பராக்கிரமசாலி யார் தெரியுமா? யோவாப். யோவாப் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவ்வளோ பெரிய யோவாப்பு தாவீதினுடைய பராக்கிரமசாலி பட்டியலில் முதல் இடத்துல இருந்தவன். அப்சலோம் பக்கம் சாயாம அதோனியா பக்கம் சாஞ்சதுனால பட்டியலில் அவன் பேரே இல்லைங்க, பேரே இல்லை. நீங்க தேடி பார்த்தாலும் அங்கே இருக்காது அவன் பேரு. நீங்க பாருங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துலலாம் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. என்னப்பா அதில் அவன் பேரே இல்லைப்பா. நமக்கு ஜீவ புஸ்தகத்தில் பேர் தானேப்பா முக்கியம். முதல் இடத்துல இருந்தான் யோவாப்பு. அப்சலோம் யாரு? தாவீதின் மகன். அதோனியா யாரு? தாவீதின் மகன். அப்சலோம் அது பெரிய, நான் அவனை பத்தி சொன்னேன், என்னென்னலாம் சொன்னேன். அப்சலோம் அவ்வளோ பெரிய ஆளு.
அதோனியா 50 காலாட்களை சம்பாதித்து நான் ராஜாவைன்னு சொல்லி எக்காலத்தை ஊதனவன் அதோனியா. வெறும் 50 பேர். ஆனா யோவாப் எவ்வளவு பெரிய ஆளுங்க. சியோனை பிடிக்கிறதுக்கு தாவீது விருப்பப்பட்டு சியோன்ல வாசம் பண்ண விரும்பினா யோவாப் என்ன செஞ்சான்னு நினைக்கிறேன், உள்ளேயும் வெளியும் போக முடியல, எல்லாம் 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 அப்படி அப்படி அடைச்சிருக்கு. தாவீது என்ன நினைச்சான், என்ன அதுல போய் உட்கார விரும்புறேன்னா, உடனே யோவாப் என்ன செஞ்சா நினைக்கிறீங்க, உள்ள போக முடியலையா, பார்த்தான் ஒரே ஒரு சாளரம், சாக்கடை மட்டும்தான் இருந்துச்சு, சாக்கடை பாதை, தொப்புன்னு உள்ள விழுந்தான். சாளகத்துக்குள்ளியாக போய் குருடரையும் சப்பாரையும் முறியடித்து சியோனில போய் உட்கார்ந்தான் தாவீது. யோவாப் அங்க போய் உட்கார வச்சான். யோவாப் சாக்கடையில கூட குதிக்கிறதுக்கு யோசிக்கவாதவன். தாவீதுக்காக பாருங்க, அப்சலோமை விரட்டி போய் 3 வளையங்களில் நான் உருவ குத்தினவன். தாவீது துக்கத்தோட பையன் செத்து போயிட்டானே, பையன் சாவ போறதுக்கு முன்னாடி யுத்தத்தை நடக்கும் யோவாப்பா கூப்பிட்டு சொல்லுவான், என் பையன் அப்சலோமை கொஞ்சம் மெதுவா நடத்து, இல்ல மெதுவா நடத்து, கொன்னுட்டு வந்துடுவான். தாவீது ஐயோ என் மகனையும் செத்து போயிட்டேன்னு அழுவான். யோவாப் வந்து கிழிச்சிருவான் தெரியுமா தாவீதை. என்ன நீர் நினைச்சிட்டு இருக்கிறீரு, இது யுத்தத்துல ஜெயம் கொடுத்திருக்கிறார், எங்களெல்லாம் கேனப்ப நினைச்சிட்டியா, ஜெயத்தை இப்படி தோல்வியா மாத்திக்கிட்டு நீர் துக்கத்தோட இருந்தா ஜனங்கள்லாம் உமக்காக யுத்தம் பண்ணது என்ன ஆகும், வெளியே வாருன்னு சொன்ன உடனே தாவீது வெளியேன்னு வருவான். அந்த அளவுக்கு இருந்தவன் யோவா. ஆனா கடைசியில நிலைமை அப்சலோம் பக்கம் கூட போகல, அப்ப கூட தாவீது கூட இருந்தான். ஆனா ஒரு சின்ன அதோனியா 50 பேர் கூட போய் சேர்ந்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, சில நேரம் பெரிய விஷயத்துல கூட நம்ம விழ மாட்டோம், சின்ன விஷயத்துல போய் சாஞ்சி வந்துடுவோம். பெரிய விஷயத்துல கூட ஸ்ட்ராங்கா இருப்போம், விபச்சாரத்துல செய்யலை, இதை பார்க்கல, அதை பார்க்கல, இதை செய்யலை, அதை பண்ணலை, தப்பு பண்ணலை, பரிதானம் வாங்கலை, லஞ்சம் வாங்கலை, வரதட்சணை வாங்கலை, நான் எப்படியாக்கும் ஆணையாக்கும் பூனையாக்கும். கடைசியில் 50 காலாட்கள் அப்படின்னா என்ன, ஒரு செத்த ஈ தைலத்தை நாரி பண்ண போகும் போல ஒரு சின்ன மதியினம், சின்ன கோபம், சின்ன எரிச்சல், சின்ன விஷயம் ஒரு மனுஷனுடைய நார பண்ணிடுது இல்லை. சில நேரம் பாருங்களேன், ஒரு குடும்பத்தில் செத்த ஈ தைலத்தை நாரி கட்டி போக பண்ணுது போல சில நேரம் கல்யாண வீட்டில் சபையில் ஏதாவது ஒருத்தன் சின்னதாக கொளுத்தி போட்டுறான், அது ரொம்ப கேவலமாயிருது இல்லை. நோவா வந்து குடித்து வஸ்திரம் விலகி படுத்திருக்கான், காணான் வந்தான், பார்த்தான் வஸ்திரம் விலகி கிடக்கு, என்ன செஞ்சிருக்கணும், மெதுவாக அப்பாவை மூடி போட்டு போயிருக்கணும். நேராக வெளியே போனா ஏய் சேம் வாங்க அப்பா. ஆனால் 2 பேர் இப்படியே போய் பார்க்காம மூடி போட்டு வந்தான். 2 பேர் ஆசீர்வாதம், ஒருத்தன் சாபம். இன்னைக்கு ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியா. நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய பெரிய தப்பு பண்ணலை, சும்மா அவங்க இதை தானே லைட்டாக சொன்னோம், சபிக்கப்பட்டுருவடா, நீ சபிச்சுப்பட்டு போயிடுவ, ஒரு சின்ன கீழ்ப்படியாம ஆசீர்வாதத்தை போயிடுவடா. அடுத்தவங்க தப்ப நான் தான் பெரிய பீத்திக்கிட்டு இருக்கேன், மூடி மறைக்கிறதுக்கு பார்க்கணும். சபையில் குடும்பத்தில் கவனமா இருங்க. பெருசா செஞ்சிட்டோம், பெருசா பேச்சிட்டோம், நம்ம தான் நீதிமான். தாழ்மையா சொல்றேன், ஒரு சின்ன மதியினம் நம்ம வாழ்க்கையில எத்தனை முறை, ஒரு சின்ன கோபம் நிஷ்டூரம் உள்ளது, அதற்கு முன்னிக்கத்தக்கவன் யார், நிற்கத்தக்கவன் யார், யோசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 13:13 சவுல் நீதி நியாயங்கள் கட்டளைகளை கை கொள்ளல. 1 சாமுவேல் 15:22-23 கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. 1 சாமுவேல் 18:8 சவுல் எரிச்சலானான். 1 சாமுவேல் 18:9 சவுல் கோபம் கொண்டான். 1 சாமுவேல் 20:30 வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 20:31 எல்லாம் அவனை பற்றி போட்டு சின்ன சின்ன பிரச்சனை, எரிச்சல், கோபம், கீழ்ப்படியாம, ரொம்பலாம் பிரச்சனை இல்லை, சின்ன விஷயம்தான் ஆண்டவருக்கு பெருசா தெரியுது. இப்பொழுது அறிந்திருக்கிற நீ எனக்கு பயந்து நடக்கிறவன் என்பதாக ஆபிரகாம் பார்த்தாண்டு சொல்றாரா இல்லையா? 22:12-13 நீங்க பெரிய விஷயம்லாம் நினைக்காதீங்க, பெரிய தப்பே பண்ணல, இதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? சின்னதுல சில நேரம் சாஞ்சுதான் பல பேர் நிமிர முடியாம இருக்கும். சின்னதா ஒரு செல்போன்ல ஒரு காரியம் பார்ப்பீங்க, சின்னதா ஒரு 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 ப்ரோக்ராம், சின்னதா ஏதோ ஒரு விஷயம், பெருசு இல்லை, சின்னதா செல்போன், சின்னதா ஒரு ஒரு ப்ரோக்ராம், ஒரு 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 டிராமா, ஒரு சின்னதா ஒரு இது, ஏதோ சின்னது தான்,
கதை பேசுறது, எஸ்எம்எஸ் அனுப்புறது, சின்னதா ஏதோ பெருசில் கூட செய்யல, சின்னதில் அப்சலோம் பக்கம் சாயல, அதோனியா பக்கம் சாய்ந்து யோவா கடைசியில் பட்டியல் இல்லாம போயிட்டியப்பா. இந்த 2 வசனம் மட்டும் வேகமா வாசிருமா? நியாயாதிபதிகள் 5:23. நியாயாதிபதிகள் மேரோசை சபியுங்கள், சபிக்கவே சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. கர்த்தர் பட்சம் துணை நிக்கலன்னா கர்த்தர் பக்கம் சாயல. மேரோசை சபியுங்கள். யாரு மேரோஸ்? யோசுவா 31 ராஜாக்கள் 7 ஜாதின்னு இருக்குல்ல, 31 ராஜாக்கள் ஒருத்தன் தான் மேரேஸ். அவனை சபிங்க. ஏன் கர்த்தர் பட்சத்தில் நிக்கல? 31 மாம்ச சுபாவம். 1 ரோமர் 1 அதிகாரம் நீங்க 22 இருந்து 29 வசனம் வரைக்கும், 29 கடைசி வசனைக்கு வச்சுக்கோங்களேன். 31 மாம்ச சுபாவம் அதில் இருக்கு. நம்ம சில நேரம் கர்த்தர் பக்கம் சாயாம மாம்சம் பக்கம் சாஞ்சிடறோம். எது பக்கம்? அந்த மாம்ச சுபாவத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். 2 நாளாகமம் 14:11, 2 Chronicles chapter 14 verse 11. ஆசா கர்த்தர் பக்கம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாயிலும் பலனற்றவனாயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். உங்களை தான் சாஞ்சிட்டு இருக்கிறேன், உங்க மேலதான் சாஞ்சிட்டு இருக்கிறேன். ஆரம்பத்துல சொல்றான் உங்களை தான் சார்ந்திருக்கிறேன். ஆனா 16 அதிகாரம் 7 வசனம் பாருங்க. 16:7. காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால். ஏன் முதல்ல நீ கர்த்தர் பக்கம் சாஞ்சிருந்த, இடையில சீரியா ராஜா பக்கம் சாஞ்சிட்ட. 16:12 பாருங்க. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரகமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஐயோ, ஆரம்பம் கத்த, இடையில சீரிய, கடைசியில பரிகாரிய தேடிட்டான். நம்ம ஆரம்பத்துல கொண்டிருந்த அன்பை விட்டோம். அவன்கிட்ட என்ற குறை இருக்கு. சில நேரம் ஆரம்பத்துல பயங்கரமா ஜெபம், ஊழியம், பிரசங்கம், ஆராதனை, கொடுக்கிறது, உபவாசம், இடையில கொஞ்சம் உலகம், கடைசியில கர்த்தர் எல்லாம் போச்சு. ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவு தான் முக்கியம். முடிவு நீங்க எங்க சாஞ்சிருக்கீங்க தான் முக்கியம். கவனமா இருங்க. மாம்ச பக்கம் சாஞ்சிருக்கீங்களா இல்லைன்னா உங்க முடிவு? ஆரம்பத்தில் பல பேர் ஜெபிச்சிங்க, பல பேர் கர்த்தர் பக்கம் ஊழியத்தில் சபையிலே இருந்திருப்போம், ஊழியன் இருப்போம், கிராமத்துக்கு ஓடி இருப்போம். ஆனால் இப்போ இடையில வேற எங்கேயோ ஓடுறோம். முடிவு கடைசியில் கர்த்தரை சார்ந்து விடாமல் மருத்துவர் பக்கம் சாஞ்சிட்டா. ஏசையா 50:10 பாருங்க. ஏசையா 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால். எனக்கு என்ன அருமையாக பார்த்து, ஒருவன் கர்த்தருக்கு பயந்து, தன் தாசனுடைய ஊழியக்காரனுடைய கர்த்தருடைய தாசன் தேவ மனிதனுடைய வார்த்தையை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால், வெளிச்சமே இல்லாட்டாலும் இருட்டிலே நடக்கிறானோ, இருட்டிலே இருந்தாலும் அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். எழுந்திருக்கீங்களா?